வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அடை தோசைங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அதான் ஸ்பெஷல். இங்கே வருங்க, அடை தோசைக்கு வந்து அரிசி, பருப்பு எல்லாமே ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கலரிசி போட்டு ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, திரும்பவும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மெயினாக கீரை, முருங்கைக்கீரை உருவி, அதாவது திருப்பியும் வதக்கணும், தாளிக்கணும். பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் கொட்டி இப்படி பசஞ்சிட்டு இதில் தண்ணி ஊற்றுவாங்க ஒரு சிலர். ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றலை, தட்டிட்டேன் அப்படியே. அடை இங்கே வருங்க, தோசைக்கல்லையே எண்ணெய் ஊற்றி தட்டிட்டேன். சூப்பராக இருக்கும் தட்டினோம்னா கூட. இங்கே வருங்க எவ்வளோ ஏற்கனவே இங்கே வருங்க, அதான் 2 அடை சுட்டு வச்சுருக்கேன். இங்கே வருங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி போடணும். நீங்கள் பாருங்க உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள். அதனால் அடை தோசை வந்து ரொம்ப ரொம்ப சத்து. உங்கள் யார் யாருக்கெல்லாம் அடை தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்லோ ஃபயரில் வச்சு மெதுவாக இங்கே பாருங்கள் கருகாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுக்கணும். ஃபஸ்ட்டே நான் ஒன்று சுட்டுட்டேன், இப்போ இன்னொன்று சுட்டுட்ருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வாசமாக இருக்குங்க. பெருஞ்சீரகம் போட்டால் தான் நல்ல வாசம் வருது. பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இன்றைக்கி, அதான் சோம்பு போட்டிருக்கேன். ஜீரகம் இன்றைக்கி போடலை. மிளகு ஜீரகம்லாம் போடுவாங்க ஒரு சிலர். நான் மிளகு ஜீரகம்லாம் போடவே கிடையாது. உப்பு, பெருங்காயம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், மெயினாக நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த அடை தோசை பிடிக்கும்? 1 சாப்பிட்டாலே போதுங்க. காலையில் 1 சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக அன்றைக்கி என்ன தேவையோ அது இந்த அடை தோசையில் இருக்குது. அந்த அளவுக்கு சத்தாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க மொறுமொறுன்னு வந்திருக்கு, அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வந்திருக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்து தான் நான் வீடியோவே போடுவேன். அதனால் நிஜமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்த்தீங்களா, வாங்க அடை தோசை சாப்பிட்லாம். பாய் 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 பாய். ஐயோ அம்மா சுடுதுங்க. எப்படி சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.